வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பூசணி விதை, அதாவது மஞ்சள் பூசணி, அப்படி இல்லைனா பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த பூசணிக்காய்க்கு என்ன பேர்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இதோட நன்மைகள், அதாவது பூசணிக்காயோட நன்மைகள் நம்ம பார்க்க போகிறதுல பூசணி விதைகளோட நன்மை பார்க்க போகிறோம். இதில் ஒரு 12 நன்மைகள் வந்து நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் பூசணி விதையை வந்து சைனா அது மாதிரி வெளிநாட்டில் ரொம்ப சேலட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட 12 நன்மைகள் நம்ம பார்ப்போம். இதுக்கு ஏதாச்சும் நம்ம நன்மை தேவைப்படுதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படிலாம் சாப்பிட்லான்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு நன்மைனா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த இ வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய செல் சேதம், அடுத்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து வீக்கம் இதெல்லாம் வந்து குறைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம். இந்த பூசணி விதைகள் வந்து இதயத்தை ரொம்ப நல்லா பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் மெக்னீசியம், ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கிறதுனால இது ஒரு ஆக்சிஜனேற்றிகளாக இருக்குது. அது வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து பராமரிக்குதுங்க. கொழுப்பு அளவு வந்து கம்மியாக வச்சுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை சாதாரணமாக வைத்திருக்க உதவுகிறது. இரத்த சர்க்கரை வந்து அதிகமாக போகாமல் கட்டுக்குள்ளே வச்சுக்க இது ரொம்ப உதவுன்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லதுங்க. பூசணி விதைகளில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து ஏராளமாக இருக்கிறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தூங்கணும். எல்லாருக்குமே தூக்க பிரச்சனை வந்து இருக்கும். ஏதாவது நினச்சிக்கிட்டா தூக்கம் வராது, நிறைய கவலைகள் இருந்தால் தூக்கம் வராது. அதனால் வந்து இந்த மஞ்சள் பூசணி இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ட்ரிப்டோபான் என்ற அமினோ அமிலத்தினால இயற்கையான மூலமாகும். இது உங்களுக்கு தூங்க வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எடை கட்டுக்குள்ளே வச்சுக்க. இதுதான் நிறைய பேர் வந்து இந்த பூசணிக்காய் வந்து விதைகளை பயன்படுத்துகிறாங்க. எடையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பூசணி விதை ரொம்ப வந்து நன்மை வந்து செய்யுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீர்ப்பை சிறப்பாக செயல்பட உதவுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சருமம் மற்றும் கூந்தலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் இ, அடுத்தது ஒமேகா 3னாலே நம்மளுக்கு கூந்தல், அடுத்தது வந்து சருமம் வந்து ரொம்ப வந்து பளபளப்பாகவும் கூந்தல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு வந்து இந்த மஞ்சள் பூசணி விதை வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து எலும்புகள், கால்சியம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சாலே நமக்கு எலும்பு பிரச்சனை வரும். ரெண்டாவது பூசணி விதையில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குங்க. எலும்புகளுக்கு நல்லது மற்றும் எலும்புகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வராமல் தடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணி எதிர்ப்பு பண்புகள். பூசணி விதைகள் வந்து குடல் ஒட்டுண்ணிகள், வட்டப்புழுக்கள் உட்பட அகற்ற உதவும் என்று நிறைய மக்கள் அப்பிலேருந்தே பாட்டிலேருந்து இதை சொல்லிட்டு நீண்ட காலமாக சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மன ஆரோக்கியம். பூசணி விதைகள் வந்து மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோபனின் நல்ல மூலமாகும். இது மனநிலைமையை மேம்படுத்தவும் மன அழுத்தம் அல்லது சோகத்தின் அறிகுறிகளை குறைக்கவும் இந்த மஞ்சள் பூசணி விதை உதவுதுங்க. உங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணி விதை எப்படி வந்து சாப்பிடணும்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் மருத்துவரை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இந்த மஞ்சள் பூசணி விதை எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படிலாம் சாப்பிட்லான்னு வந்து நம்மளுக்கு சில குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேலட்டாக சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சிற்றுண்டியாக சாப்பிட்லாம், வறுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சிற்றுண்டியாக சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலட்டு, அப்புறம் யோகட்டு அல்லது வந்து சூப்களில் வந்து தூவி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பொரியலில் இல்லை சமைக்கும்போது எல்லா உணவுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த மஞ்சள் பூசணி விதையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து விட்டமின் இ, அடுத்தது ஒமேகா 3 எல்லாமே வந்து கிடைக்கும். கூந்தலுக்கு, சருமத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து உங்களுக்கு எடுத்துக்கணுன்னா உங்களோட மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் அணுகிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பிட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒத்துக்குன்னா நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன்.